அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அழகுபாலா. இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான பலன்களை தரும் அற்புதமான சந்தியா நேரம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுபவர்களுக்கு தேவர்களின் ஆசீர்வாதமும் தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். ஆனால் பலருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாது. அவர்கள் என்ன செய்யலாம்? பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது சூரியன் மறைவு நேரமாகி சந்தியா காலம் என கூறப்படுகிறது. அதாவது மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை சந்தியா காலம் என்பதால் அது பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான அதிர்ஷ்ட பலன்களை தரும் நேரமாகும். சந்தியா காலத்தில் இறுதியில் இருக்கும் 1 மணி நேரம் மிகவும் விசேஷமானது. ஆனால் சந்தியா காலத்தில் தினமும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் 6 மணிக்கு மேல்தான் சிலர் விளக்கேற்றுவார்கள். அப்படி செய்வதை விட 6 மணிக்குள்ளாகவே விளக்கேற்றி விடுவது ரொம்பவே நல்லது. மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் தினமும் பூஜை அறையில் 3 விளக்குகள் வைத்து வழிபடுவது ராஜயோகத்தை கொடுக்கும். சந்தியா கால நேரத்தில் வீட்டில் விளக்கெறிந்து கொண்டிருந்தால் அத்தனை தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். மேலும் தினமும் மாலை வேளையில் 5 மணியிலிருந்து இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தால் நமக்கேற்ப அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்களை நடக்க துவங்கும். விளக்கேற்றி வழிபடுதலை சந்தியா கால நேரத்தில் தொடர்ந்து செய்ய அவற்றின் மகத்துவத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் ஒவ்வொரு நிறத்தில் தீப திரியை ஏற்றி வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் மஞ்சள் நிற திரியானது துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளது. மஞ்சள் திரி அப்படி என்றால் சாதாரண வெள்ளை திரியில் மஞ்சளை தேய்த்து காய வைத்த பின்னர் சந்தியா கால வேளையில் மஞ்சள் திரியை கொண்டு தீபம்